Welcome to KSRTC. Yeah. Thank you. வெல்கம் பேக் டு சவுத் ஸ்ட்ரீப். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க அமேசிங்கான ஒரு பஸ்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அம்பாரி உற்சவா. இந்த பேரே வந்து புதுமையாக இருக்குது. அம்பாரி உற்சவான்னா செலிப்ரேஷன் ஆஃப் ஜேர்னி, நம்மளோட பயணத்தை வந்து திருவிழாயாக கொண்டாடி பயணிக்கிறதுக்கு தான் இந்த பஸ் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸு வந்து லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்தியாவிலே முதல் முறையாக வால்வோ 9600 மல்டி ஆக்சஸ் லக்ஸரி பஸ் வந்து இதுதான் முதல் பஸ் அப்படின்னு சொல்லலாம். 15 பஸ்ஸஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் சைடு நீங்கள் இப்போ பார்க்கும்போது வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருந்தாலும் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ ஃபியூச்சர் ஒரு பஸ்ஸுக்கு தேவையோ அது எல்லாமே இருக்குது. இந்த பஸ்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிரைவராக இருக்கட்டும், பேசஞ்சராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளாக பயணிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயங்களுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. டிரைவர் சீட் வந்து எவ்வளோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமோ, லெக் ரூமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் இருக்குது. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயங்களுமே அங்கேயே வந்து அமைச்சிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேற லெவலு. பஸ்ஸோட லென்த்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15 to 16 மீட்டருக்கு வந்து லென்த்தில் இருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய பஸ்ஸு. ஒவ்வொரு சீட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சீட்லேயே உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து அந்த நம்ம ஏசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது, அப்புறம் வந்து நம்ம ரீடிங் லைட் அப்படின்றது, நம்ம புக் ஏதாவது படிக்கும்போது ஆன் பண்ணுறதுக்கான அந்த லைட்டு, மொபைல் ஹோல்டர், அப்புறம் வந்து நம்ம உட்காந்துட்டு பயணிக்கிறதுக்கும் அந்த கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க, படுத்துட்டு பயணிக்கிறதுக்கும் அந்த கம்ஃபர்ட்டோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா பின்னாடி வந்து ஒரு சின்ன குஷன் மாதிரி ஒன்றும் வச்சிருக்காங்க, ஏன்னா நம்ம சாஞ்சு உட்கார்றதுக்காக. ஸோ அதுலேயே அந்த வால்வோ பிராண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு நிஜமாவே இந்த மாதிரி ஒரு பஸ் வந்து இந்தியாவில் முதல் முறையாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா February 24 லாஸ்ட் வீக் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிஸியாக எல்லாம் இல்லை, ரொம்ப லெஸ் க்ரௌடடாக தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அந்த சீட்டிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக லெதரில் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஹை குவாலிட்டி லெதர்ஸு உள்ள. நிஜமாவே இந்த மேட்டாக இருக்கட்டும், அந்த நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு அந்த ஏணியே வந்து அவ்வளோ டிசைனிங்காக இருந்தது. நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தாதமே கோச் அந்த ட்ரெயின்ல எல்லாம் பயணிக்கும் போது மேலே வந்து நம்ம ரூஃபு அது எல்லாமே வந்து கிளாஸு நம்ம பார்த்துட்டு பயணிப்போம். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த இதுக்காகவே அது ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸும் நீங்கள் பயணிக்கும் போது அவுட் சைடெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி அந்த சீனிக் வியூகளை வந்து ரசிச்சுட்டு பயணிக்கிறதுக்கு அந்த விண்டோஸ் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஸ்பேஸியாக ஓப்பனாக இருக்க மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸோட காஸ்ட் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க. அந்த அளவு ஒரு காஸ்ட், ஆல்மோஸ்ட் 2 crore 1.75 crore வந்து இந்த பஸ் அப்படின்றது வந்து ஆன் ரோடுக்கு வந்திருக்கு. ஒன்லி கர்நாடகா கவர்மெண்ட் தான் இதை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ட்ரீம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லக்ஸரி பஸ்ஸஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவே வந்து வேற லெவலில் தான் இருக்கு. அந்த பஸ் வீடியோவும் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இந்த மாதிரி ஒரு பஸ் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமா அதை வந்து பண்ணிட்டாங்க. இந்த பஸ்ஸஸ்ல வந்து நீங்க பயணிக்கும் போது தான் அந்த அனுபவம் தெரியும். நான் இன்னும் பயணிக்கல, கண்டிப்பா கூடிய விரைவில் நம்ம பயணிக்கிற வீடியோஸ் தான் வந்து வரும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ் இல்லாம 15 பஸ்ஸஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 50 பஸ்ஸஸ் வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் டு மங்களூர், பெங்களூர் டு எர்ணாகுளம், பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம், பெங்களூர் டு திரிசூர், இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இப்போ ஆப்ரேட் பண்றாங்க. எஸ்பெஷலி பெங்களூர், ஹைதராபாத். ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர், சென்னை, இந்த மாதிரி எல்லா பிளேசஸும் வந்து கவர் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸஸ் எல்லாமே வந்து நிஜமாவே நான் சொன்ன மாதிரி வேற லெவலு. நீங்க பயணிச்சாதான் அந்த ஃபீல் தெரியும். நான் இன்னும் பயணிக்கல, பட் இருந்தாலும் உள்ள போய் எல்லாமே தெளிவா நான் பார்த்தேன். ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. அந்த யூஎஸ்பி போட்டே ஒரு சீட்டுக்கு 2 யூஎஸ்பி போட்டு வச்சிருக்காங்கன்னா பாத்தீங்களேன். அந்த லைட்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. வெளியேந்து பாக்குறதுக்கும் உள்ள இருந்தோம். அந்த ரொம்ப லைட் இல்லாமலும் ரொம்ப கம்மி இல்லாமலும் ஒரு பஸ்ஸுக்கு என்ன தேவையோ அப்படின்றத பார்த்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த ஃபயர் சேஃப்டிக்குள்ள அந்த இதா இருக்கட்டும் எல்லாமே அதான் நான் சொல்றேன் இல்லையா, பஸ் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்றது இருக்கு இங்க எல்லாமே. ஸோ நம்ம வந்து கூடிய விரைவில் நான் சொன்ன மாதிரி பயணிக்கிற வீடியோவும் வரும்.
பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் பஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. கமெண்ட்ஸ் போடும்போது தான் நம்ம பண்ற வீடியோவோட வேல்யூவே வந்து தெரிய வரும். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இருக்கு, பார்த்துட்டே இருங்க. பாய். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented to be a negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast.